வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது பக்தியின் வலிமையையும் நம்பிக்கையையும் விளக்கும் ஒரு உன்னதமான கதை. தன் மகனின் உயிரைக் காக்க முருகப்பெருமானை நம்பி புறப்பட்ட மருதப்பன் என்ற ஒரு ஏழை தந்தையின் வாழ்க்கையில் முருகப்பெருமான் நேரில் தோன்றி நடத்திய அதிசயம். நீங்களும் முருகபக்தர் என்றால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுவிட்டு ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனி மூடிய மலைப்பாதையில் ஒரு முதியவர் மருதப்பன் கந்தல் துணியுடன் கையில் ஒரு பழைய வேலுடன் பழனி மலையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அவர் கால்களில் செருப்பு கூட இல்லை. உடல் நடுங்குகிறது. ஊரே தைப்பூச கோலத்தில் இருக்க ஏழை மருதப்பனோ தன் தீராவ வறுமையையும் நோயுற்ற மகனின் நிலையையும் முருகனிடம் முறையிட பழனி மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். அப்போது, அப்பா முருகா, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல, என் பையனை நீதான் காப்பாத்தணும் என்று கூறிக்கொண்டே மலையேறினத் தொடங்கினார். வெயில் ஏறுகிறது. கூட்ட நெரிசலில் மருதப்பன் தள்ளப்படுகிறார். பசியாலும் தாகத்தாலும் மயக்கமடைந்து ஒரு மரத்தடியில் சாய்கிறார். தன் கையில் இருந்த வேலி கீழே விழுவதைக் கண்டு கண்ணீர் விடுகிறார். அப்போது அந்த பாதையில் ஒரு சிறுவன் கையில் ஒரு குவளை நீருடன் வருகிறார். அந்த சிறுவன் மருதப்பனுக்கு தண்ணீர் கொடுத்து எழுப்புகிறான். ஏன் தாத்தா அழறீங்க? அந்த மலை மேல இருக்கிறவன் இருக்க பயமேன் என்கிறான். மருதப்பன், தம்பி, என் மகனுக்கு உடம்பு சரியில்லை. அவனுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியலை. முருகனை பார்க்க வந்தேன், ஆனா என் உடம்பு ஒத்துழைக்கலையே. சிறுவன், இதோ இந்த திருநீற்றை பூசிக்கோங்க. உங்க மகன் இப்போ எழுந்து உட்கார்ந்திருப்பான். நீங்க தேடி வந்த முருகன் உங்க கூடவேதான் இருக்கான் என்று கூறி மருதப்பனின் நெற்றியில் விபூதி பூசுகிறான். மருதப்பன் கண்களை திறக்கும்போது அந்த சிறுவன் அங்கு இல்லை. ஒரு நொடி பிரகாசமான ஒளி தோன்றி மறைகிறது. மலையின் உச்சியிலிருந்து ஒரு மயில் சத்தம் கேட்கிறது. மருதப்பன் இப்போது புதிய பலத்துடன் எழுந்து ஓடுகிறான். அவனது கிழிந்த துணிகள் மறைந்து அவன் உடல் பொலிவு பெற்று சுறுசுறுப்பாக மலையேறத் தொடங்குகிறார். மருதப்பன் மலை உச்சியை அடைகிறான். மூலவர் சிலையை பார்க்கும்போது அந்த சிலையின் முகத்தில் அதே சிறுவனின் புன்னகை இருப்பதை உணர்கிறான். ஓம் முருகா என்ற கோஷம் விண்ணை பிளக்கிறது. நம்பிக்கையோடு அழைத்தால் வேலவன் ஓடி வருவான். தைப்பூச திருநாளில் அவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். பார்த்தீர்களா நண்பர்களே? அந்த மருதப்பன் வைத்தது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல, அது முருகப்பெருமானின் மீது அவன் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. நாமும் தூய்மையான மனதோடு முழு ஈடுபாட்டுடன் முருகனுக்கு விரதமிருந்து அந்த கந்தனை சரணடைந்தால் நாம் கூப்பிடாமலேயே அவன் ஓடி வருவான். நம் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வேலுண்டு வினையில்லை என்று நமக்கு நிச்சயம் அருள் புரிவான். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் முருகன் இருக்கிறான் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.